என்டிஏ கூட்டணியில் தேமுதிக இடம்பெறும் என்று பேசப்பட்டு வந்த நிலையில் தற்போது அதை மாற்றும் விதமாக ஒரு மாற்று முடிவாக திமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறது. முதன்முறையாக திமுக கூட்டணியில் தற்போது தேமுதிக தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து திமுக கூட்டணியில் தேமுதிக பொதுச் செயலாளர் தம்முடைய கட்சியை இணைத்துக் கொண்டிருக்கிறார். 4 தேர்தலில் தேமுதிக ஒருவர் கூட வெற்றி பெறாத நிலையில் வரும் தேர்தலில் சரியான கூட்டணி முடிவை எடுக்க கட்சியினர் வலியுறுத்தி வந்ததாக தெரிகிறது. திமுக கூட்டணியில் இணைய 50க்கும் மேற்பட்ட தேமுதிக மாவட்ட செயலாளர்களும் விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த முடிவு என்பது எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. வெற்றி வாய்ப்புள்ள கூட்டணி என்பதால் திமுக கூட்டணியில் இணைந்துள்ளதாக தேமுதிகவினுடைய நிர்வாகிகள் தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்திருக்கிறது. அதிமுக பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடத்தியிருந்த நிலையில் பாஜகவும் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த நிலையில் அதனை எதையும் பொருட்படுத்தாமல் அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் வெற்றி வாய்ப்பை நோக்கி நகர வேண்டும் என்கிற கட்டத்தில் தேமுதிக முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டதை தொடர்ந்துதான் திமுக கூட்டணியில் தம்மை இணைத்துக் கொண்டிருப்பதாக தேமுதிகவினுடைய நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஒரு கூட்டணி என்பது ஏற்கனவே திமுக கூட்டணி வலுவாக இருக்கக்கூடிய நிலையில் இப்போது தேமுதிக இணைந்திருப்பதால் அந்த கூட்டணிக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக இது பார்க்கப்படுகிறது. இது பற்றி நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு, அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். துரைசாமி சார் வணக்கம். என்டிஏ கூட்டணியில் போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ராஜ்யசபா சீட்டு அதிமுக கொடுத்தாலும் கொடுக்கலாம் அப்படின்லாம் பலவாறு பேசப்பட்டு இருந்த நிலையில் திடீர்னு ஒரு பெரிய மாற்றமாக இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. உங்களுடைய பார்வை? திமுக கூட்டணி செல்வது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா அம்மையார் எடுத்தது மிக சரியான முடிவு. இது திமுக அணிக்கும் தேமுதிகவுக்கும் வின் வின் என்ற சிச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுக்கும். காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் மு.க.ஸ்டாலின் தலைமையில் 47 விழுக்காடு வாக்குகளை கொண்ட ஒரு அணி. அதற்கு பிறகு நடந்த விக்கிரவாண்டி, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்களிலும் பல தரப்பு மக்கள் மிகப்பெரிய அளவில் அபரிதமாக வாக்களித்து வெற்றி பெற்ற ஒரு அணி. இந்த அணியில் சுமார் 3 விழுக்காடு பலம் கொண்ட தேமுதிக சேரும் போது இந்த அணியின் பலம் 50 விழுக்காடு என்ற சூழ்நிலையிலும் ஏற்கனவே அதிமுக அணியில் இருந்த தேமுதிக அந்த அணியை விட்டு விலகும் போது அதிமுக அணியின் அரித்மெட்டிக் பலம் மிக குறைவாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகிறது. இதுவே ஒரு வின் வின் சிச்சுவேஷனை அரித்மெட்டிக்காகவே இந்த அணிக்கு கொடுத்துவிடும். அடுத்தபடியாக ஜெயலலிதா அம்மையாரும் முத்தமிழறிஞர் கலைஞரும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையாரும் மறைவுக்கு பிறகு தமிழகத்தின் அரசியல் சூழ்நிலை முழுக்க மாறிவிட்டது. பொலிட்டிக்கல் போலரைசேஷன் வட தமிழகத்திலும் மேற்கு தமிழகத்திலும் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. இது பல இடைத்தேர்தல்களையும் பொது தேர்தல்களையும் நாம் பூத் வைஸ் அனலைஸ் பண்ணி பார்த்தால் அது மிக துல்லியமாக தெரியும். அந்த வகையில் இன்று நடந்து கொண்டிருக்கும் பொலிட்டிக்கல் போலரைசேஷனில் மேற்கு தமிழகத்திலும் வட தமிழகத்திலும் திமுக அணி 50 விழுக்காடு வாக்குகளை நெருங்கக்கூடிய அளவிற்கு தேமுதிக கூட்டணி என்பது திமுக அணிக்கு ஒரு மிகுந்த பலனை கொடுக்கும். இந்த வகையில் இந்த அணி ஏற்கனவே கொடுப்பதெல்லாம் எம்பி சீட், எம்எல்ஏ சீட் என்று இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு தேமுதிகவும் சேரும் போது அந்த திமுக அணியில் உள்ள அரசியல் கட்சிகள் விசிக, தென் மதிமுக, காங்கிரஸ் போன்றவர்களின் வெற்றி விகிதம் 3-2 என்ற சூழ்நிலையில் இருந்த அந்த வெற்றி விகிதம் இனிமேல் 5-4 அல்லது 4-3 என பெரிய அளவில் அவரோட ஸ்ட்ரைக்கிங் ரேட் உயரும். அதற்கு தேமுதிகவின் கான்ட்ரிபியூஷன் திமுக அணியில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் உதவும். எனவே இது ஒரு வின் வின் என்ற அடிப்படையிலான ஒரு கூட்டணி. மேலும் புதிதாக ஒரு வெற்றி கூட்டணியில் செல்லும் போது தேமுதிக தொண்டர்கள் பெரிய அளவுக்கு இந்த கூட்டணிக்காக உழைப்பார்கள். விஜய பிரபாகரின் பிரச்சாரம் இந்த கூட்டணிக்கு மிகுந்த பலனை கொடுக்கும். இந்த அணியை பொறுத்த வரையில் தேமுதிகவினர் எடப்பாடி பழனிசாமியால் ஏமாற்றப்பட்டவர்கள் என்ற உணர்வு தேமுதிக ஆதரவாளர்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக 2021க்கு பிறகு 2024 எடப்பாடி பழனிசாமி பல மக்களவை தொகுதிகளில் டெபாசிட் பெறுவதற்கு காரணமே தேமுதிகவின் செல்வாக்கும், குறிப்பாக சமூகமாக தெலுங்கு தாய்மொழி சகோதரர்களின் செல்வாக்கு. பல தொகுதிகளில் நீங்கள் செக்மெண்ட் வைஸ் அதை பிரித்து பார்த்தால் தென் மாவட்டங்களிலும் தெளிவாக தெரியும், மற்ற பகுதிகளிலும் தெளிவாக தெரியும். நுண்மான் நுழைபலம் கொண்ட தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 2021 தேமுதிகவின் பலம் இவ்வளவுதான் என்று மற்றவர்கள் கூறக்கூடிய கருத்தை எடுத்துக்கொள்ளாமல் 24 தேமுதிகவின் கான்ட்ரிபியூஷன் அதிமுக அணிக்கு எந்த அளவு இருந்தது என்பதும், கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு அந்த கட்சிக்கு ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு எழுச்சியும் ஏற்பட்டுள்ளது என்பதையும் கணக்கிலிட்டு தேமுதிக ஒரு பலனுள்ள கூட்டணி கட்சியாக இருக்கும் என்று கருதி அந்த கூட்டணியில் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தேமுதிகவை சேர்த்துள்ளார்கள். உறுதியாக கூறுவேன்,
இந்த தேமுதிக இணைப்பு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் புதிதாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் சேர்ந்துள்ள தேமுதிகவிற்கும் வின் 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 சிச்சுவேஷனை கொடுக்கும் என்பது 100% உறுதி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.